ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 13/5/2025 ஸ்ரீசக்தி SS 467க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்டில் 215 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 560215. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போலில் 423 ஃபுல் ப்ரைஸில் 520. இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின் பண்ண முடியும். இப்போ இடையிட்டு நம்மளுக்கு 2 ட்ரா புதுசாக வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று பேர் கூட புது ட்ரா 2 ட்ரா முடிஞ்சிருக்கு. 2லேயுமே ஒன்று சுருதின்னு நினைக்கிறேன், இன்னொன்று ஸோ பேரை பார்த்ததும் தெரியும். 2 ட்ரா புது ட்ராவை நம்மளுக்கு சேர்த்துருக்காங்க. ஸோ பழைய ட்ரா 2ஐயும் தூக்கி விட்டுட்டு, ஸோ அதனால் நம்ம அந்தந்த ட்ராவை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்பர் கிடைக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65D மூணை ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்டு நம்பர் கிடைக்கிது. இங்கே நான் இந்த 120 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 216. ஸோ நம்மளுக்கு 65Dங்கிறதுனால இந்த 216 கீழே கொண்டு வந்துடலாம். 216. ஸோ இந்த ட்ரா ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் 3 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, இங்கே 3ஓட 2 கூட்டினோம்னா 5. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 வச்சோம்னா ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுக்கலாம். இப்போ 5 அல்லது 4 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 5 அல்லது 4. இப்போ இந்த 120க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 505 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஸோ 555ஆகவே ஹிட் ஆகிருக்கு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 65Dயோட 3 கூட்டவும் அதோட நம்ம கழிக்கவும் பண்ணுறதுனால நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்கிது. இப்போ 505க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 505 நம்ம இங்கே 65Dங்கிறதுனால 964 கீழே கொண்டு வந்துடலாம். 964 இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, அதனால் இந்த ட்ரா நம்ம மைனஸ் 33. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 6ஓட 3 போயிடுச்சுன்னா 3, இங்கே 9ல் 3 போயிடுச்சுன்னா 6 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 505க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 3. இப்போ இந்த 505க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 423 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ போன ட்ரா ஏசி, இந்த ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு. இப்போ 423க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 520. ஸோ போன ட்ரா மைனஸு, இந்த ட்ரா ப்ளஸ்ஸு 3 and 3. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 3 கூட்டினோம்னா 5, இங்கே 5ஓட 3 கூட்டினோம்னா 8 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 423க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 8 அல்லது 5. 8 அல்லது 5 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்ட் நம்பர். இப்போ இந்த 423க்கு அப்புறம் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 215 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு நண்பா.
இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது சி, அதுக்கப்புறம் 3வது நம்மளுக்கு சி. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்து வந்தாச்சு. ஏன்னா இந்த 215 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த செவ்வாய்க்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து 2 ட்ரா நம்மளுக்கு சி போர்டு மட்டும் தான் கிடைக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ நம்ம ஃபார்முட் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வினிங் எட்ட முடியும். அதனால் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 215. ஸோ நம்மளுக்கு 65 தான் தேவை. அதனால் 560 கீழே கொண்டு வந்துடலாம். 560. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு -3 and 3. இப்போ இதை கழிச்சிடலாம். 6ல் 3 போயிடுச்சுன்னா 3, இங்கே 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 2 அல்லது 3 நம்மளுக்கு 2 அல்லது 3 கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான சி போர்ட் நம்பர். சி போர்ட் அல்லது ஆல். ரெண்டா அல்லது 3, 2 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பரில் கிடச்சிருக்கு நண்பா. இதை வந்து நம்ம ப்ளஸ்ஸுங்கிற ஃபார்முலேட்டில் போட்டோம்னா சப்போர்ட்டில் வந்து 3ஓட 5 கூட்டினோம்னா 8, இங்கே 6ஓட 3 கூட்டினோம்னா 9, 8 அல்லது 9ன்னு கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம விஎஸ் பண்ணோம்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8-2, 9-2, 8-3, 9-3 இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுலேயும் நம்பர்ஸை குறைக்க தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே சேர்த்து எடுத்துருக்குறோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு இதில் வந்து பெய்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா 8, 9 பழசுங்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டில் 2, 3 கிடச்சிருக்கிறதுனால இதை வச்சு நம்ம இந்த ட்ரா பெய்ட்ஸ் போட்டால் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை அப்படின்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. ஸ்கிப் பண்ணிவிட்டு வர நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 13/5/2025 ஸ்ரீ சக்தி SS 467க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.